வந்துடுறேன். திரு மணிகண்டன், 2 விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து. ஒன்று, இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் காங்கிரஸ் ரியாக்ஷன், அதை பற்றி சொல்லிடுங்க. அடுத்ததா அதிமுக இந்த கூட்டணி ஆட்சி என்பதில் என்ன நிலைப்பாடு எடுக்குது, ரெண்டுமே நீங்கள் சொல்லலாம். மணிகண்டன். எஸ். நியூஸ் 18 சொல்லதிகார நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. குழு அமைச்சிட்டு 70 நாளா காத்துக்கிட்டு இருந்த கிரீஷ் சோடங்கர் மாதிரி நானும் எப்ப கூப்பிடுவீங்கன்னு அவரு அறிவாலை எப்ப கூப்பிடுன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை கடைசியா கூப்பிட்டுட்டீங்க, அதனால முதல்ல நன்றிங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசின திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதுக்கு சில விஷயத்த சொல்லிட்டு போறேங்க. அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பல கூட்டங்களில் சொல்லியிருக்காரு. இது அப்படியே வேற ஒரு பேர்ல பாருங்க. முதலமைச்சரா இருக்கிற மு.க. ஸ்டாலின் கூட்டணியில பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்சியில் இல்லாத எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப மாவீரன் பழனிசாமி அப்படிங்கிறது புரிஞ்சுங்க. ஆட்சி அதிகாரத்துல இல்ல, எதிர்கட்சியில உட்கார்ந்துகிட்டு, ஆனா இன்னைக்கு சர்வ வல்லமை பொருந்திய மோடி அமித்ஷா அவர்கள்ட்ட இல்ல ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படிங்கிற திட்டவட்டமா அவர் இருந்த மேடையில தானே மோடி சொன்னார் என்டிஏ ஆட்சின்னு. அதே பல மேடைகள்ல சொல்றாருல்ல, ஆட்சியில் இல்ல சார், நீங்க எல்லாரும் மத்தவங்க சொல்ற மாதிரி மோடி நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவார், அமித்ஷா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படிங்கிறப்ப துணிஞ்சு சொல்றாரு. இது அதிமுக தலைமையில் என் தலைமையில் தனித்து ஆட்சின்னு சொல்றதுனாலதான் மாவீரன் பழனிசாமி அப்படின்னு நீங்க சொல்றதுல மாற்று கருத்து இல்ல. அவர் சொல்லிட்டே இருக்காரு, இதை கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அவங்க தலைவர்கள்ட்ட சொல்லி இது தேவையில்லாத குழப்பம், தேர்தலுக்கு முன்னாடி நாம இந்த கருத்தை வைக்க கூடாதுன்னு சொல்லி அதை தடுக்க முடியலையா? கார்த்திகை செல்வன், நான் அந்த பதிலுக்கு நான் வரேன். அடுத்தது மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள் கடந்த வாரம் போய் திரு ராகுல் காந்தியை பார்த்தப்ப திரு ராகுல் காந்தி சொன்னதா நான் ஒரு முக்கியமான சோர்ஸ் மூலமா கேள்விப்பட்டது. அன்டெமோக்ராட்டிக் மோடியே ஆட்சியில மற்ற கட்சிகளுக்கு பங்கு தர்றப்ப திரு என்னுடைய அன்பு சகோதரர், உங்களுடைய அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் தரமாட்டாரா? இதை நான் சொன்னதா போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. அன்டெமோக்ராட்டிக்ங்கிறது அவர் சொல்லியிருப்பார். மோடி என்ன பொறுத்த மட்டும் ஒரு மிகச்சிறந்த டெமோக்ராட்டிக் லீடர், அது வேற விஷயங்க. அப்படி ஒரு தகவல் வந்திருக்குது சார். இந்த 2 பக்கமும் ஆட்சியில் பங்கு அப்படின்னு காங்கிரஸும் பிஜேபியும் கேட்கறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வலிமையான ஒரு 3வது பிளேயர் விஜய் அப்படிங்கிறது களத்துல வந்திருக்கிறதுனால, அவர் பிரிக்கும் வாக்குகள்னால எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் ஒருவேளை தப்பி தவறி திமுகவோ இல்ல பிரகாசமான வாய்ப்பை பெற்றிருக்கிற அதிமுகவோ ஆட்சி அமைத்தால் தனி மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கறத மனதில் வைத்துக் கொண்டு, அதனால ஆட்சியில் பங்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு மணிகண்டன் சொல்றாரா இல்ல காங்கிரஸ் பாஜக நினைக்குதுன்னு நினைக்கிறாரா? அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். யார் அமைத்தாலும் காங்கிரஸோ மன்னிக்கணும் திமுகவோ இல்ல அதிமுக ஆட்சி அமைத்தால் தனி மெஜாரிட்டி இவங்களுக்கு கிடைக்காது. அதனால ஆட்சியில் பங்குன்னு அதுக்கு நிச்சயமா 2 கட்சி ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு அதிகமான சீட்டை கேட்கணும், அவங்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுங்க. இப்படி சொல்லிக்கிட்டு அதிகமான சீட்டு நாம கேட்டோம்னா அந்த சீட்டு அதிகமா கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சோல் மெஜாரிட்டி கிடைக்காம ஷார்ட்ஃபால் ஆச்சு அப்படின்னா, சார் ஒரு விஷயத்த நான் வெளிப்படையா அதிமுகவையும் பிஜேபியும் ஆதரிக்கிறவன், நான் எந்த முகமூடியும் போட்டுட்டு வரமாட்டேன் சார். ஷார்ட்ஃபால் வந்ததுன்னா, ஒருவேளை திரு பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைறப்ப அதிமுகவுக்கு ஷார்ட்ஃபால் வந்ததுனால் வேற வழியே இல்லை சார், கூட்டணி ஆட்சி தான் இந்த முறை. திமுகவுக்கும் அதுதான் பொருந்தும். கருணாநிதி அவர்கள் ஒரு மைனாரிட்டி ஆட்சி தலைமை தட்டி கொடுத்து அப்படியே அவர் கொண்டு போனார். அந்த மாதிரி எல்லாம் இந்த தடவை கொண்டு போக முடியாது. எந்த கட்சியும் தனி மெஜாரிட்டி ஒரு 125 சீட்டு தனித்துவமா பெற்றால் கூட்டணிங்கிறத பத்தி பாஜக இந்த பக்கம் வாயே திறக்காது, காங்கிரஸ் அந்த பக்கம் வாயே திறக்காது. அதைத்தான் அவங்க வேற விதமா என்ன பண்றாங்கன்னா, அதிகமான சீட்டுக்கு கொடுங்க அப்படின்னு நெருக்கடி பண்றாங்க. நெருக்கடி பண்ணி அதிகமான சீட்டு வாங்கினா நேச்சுரலா இவங்களுக்கு வர்ற. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ விஜய காண்பிச்சு இடங்கள் அதிகமா வாங்குறது தான் காங்கிரஸோட நோக்கமா இருக்கு அப்படிங்கிறீங்க. கூட்டணியில வேற எந்த முரண்பட்ட கருத்தை எடுத்துட மாட்டாங்க அவங்க. பெருமாள் மணி என்ன சொல்றாரு, அதெல்லாம் இல்ல அவங்க வேற முடிவை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு இல்லைங்க. அது அந்த விஷயத்துக்கு வரங்க. ஏன்னா எல்லாம் ஒரு கன்க்ளூசிவ் பண்ணி நான் பேசணும். திரு பெருமாள் மணி சொல்றதை நான் முற்றிலுமா நிராகரிக்கிறேன். என்னைக்கு நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் 22ஆம் தேதி குழு அமைக்கிறேன் மரியாதைக்குரிய திமுக தலைவர் அவர்கள் அறிவிச்சாரோ, அப்பயே திமுக காங்கிரஸ் கூட்டணி 100% உறுதி செய்யப்பட்டதுங்கிறதுல மாற்று கருத்துல. நம்பர் 1, பனையூர் பங்கு தந்தை அப்படின்னு சொல்ற விஜய் தனியே தன்னந்தனியே அப்படிங்கிறது 2வது. ஏன் அப்படி ஒரு கட்சி தலைவருக்கு அப்படியான வார்த்தைகளை சொல்லணும்? சரி வாங்க, எல்லாருமே அப்படித்தானே சார். சரி, விஜய் அவர்கள் தனியே தன்னந்தனியே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
சொல்லதிகாரத்தில் நாம வந்து முடிந்த அளவுக்கு நான் ஏத்துக்கிட்டேன். உடனே விஜயன் வந்துட்டேன். சரி, தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வருவதை தவிர திமுக பக்கம் போறதுக்கு வழி இல்ல அப்படிங்கறதும் கிட்டத்தட்ட இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிப்பால் இது கயாசேரி. தேமுதிக என்ன சொல்றீங்க, அதிமுக பக்கம் போறாங்கன்றீங்களா? வேற வழி இல்ல. காங்கிரஸ் ஒருவேளை ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு போலாம் அப்படிங்கிற காத்திருப்பில் இருந்த தேமுதிகவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பக்கம் வர்றதை தவிர வேற வழி இல்ல. காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நல்ல நட்போட இருக்கிறப்ப காங்கிரஸ் எந்த விதத்திலையும் விடுதலை சிறுத்தைகளை விட்டு கொடுக்காது. அதனால் இதுக்கு கூட தவறா சொல்லாதீங்க, டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான ரிட்டையர் பாமகவுக்கும் திமுக பக்கம் கூட்டணியில் இடம் இல்லை. திரிசங்கு நரக நிலையில் திரு ராமதாஸ் இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ராமதாஸுக்கு அப்ப உள்ள ஒரே வழி மரியாதைக்குரிய நான் வந்துடுறேன். மரியாதைக்குரிய பெரிய ராமதாஸ் அவர்களுக்கு உள்ள ஒரே வழி, ஒண்ணு தனித்து போட்டியிடுறோம், இல்ல தாவேகா தம்பியை வந்து நான் ஆதரிக்கிறேன் அந்த பக்கம் போகணும், இல்ல தேர்தல் களத்திலிருந்து முற்றிலுமா விலகி நிக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் நான் சொல்றேன் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடக்கிற கூட்டத்துல அவர் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமாக அவர் அந்த மேடையில் ஏறுவார். இந்த கூட்டணியை சசிகலா அவர்கள் ஆதரிப்பார். கமலஹாசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கயாஸ்ரீ ஒரு படத்துல சொல்லுவாரு, அந்த மாதிரி முதலமைச்சரோட இன்னைக்கு ஒற்றை அறிவிப்பால இவ்வளவு விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குது அப்படின்னா மணிகண்டன், கடந்த காலங்கள்லன்னா இந்த தேர்தல் காலத்திலேயே நீங்க கணிச்ச பல கணிப்புகள் மாறா வேற போயிருக்கு. அதனால 1ஆம் தேதி ஓபிஎஸ் மதுரை வந்துருவாரா? திரு எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்றுக்கொள்வார். அதிமுகவில் இந்த பிறவியில் அவருக்கு இடம் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் கழகம், எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஏதோ ஒரு பேர்ல அவரது கட்சியில தொடர்வார். மார்க் பை வேர்ட்ஸ் நான் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது. அண்ணாமலையை நீக்க போறாங்கன்னு உங்ககிட்ட குறிப்பிட்டு நான் சொன்னேன், அது நடந்திருக்குது. இந்த கூட்டணி முறிய போகுது பாஜக அதிமுக கூட்டணி 2023 உங்க முன்னாடி சொன்னேன், முடிஞ்சது. பல விஷயங்கள் நடந்திருக்குது, சில விஷயங்கள் வந்து தவறி போயிருக்குது அப்படிங்கறது. அதனால நான் சொல்ல வரது கன்க்ளூசிவ் பண்ணி சொல்லிடுறேங்க. இப்ப என்னன்னா காங்கிரசும் பிஜேபியும் கூடுதல் சீட்டு கேட்டு நெருக்கடி பண்ணுவாங்க. இதுல அதிமுகவுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, பிஜேபியோட திட்டம்ங்கிறது ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ 2029 ஃபார் பிஜேபிங்கிறதுனால பிஜேபி அதிகமான அழுத்தங்களை தராது. சார் 20% இடங்களை பெற்று தருவோம்னு திரு சந்தோஷ் நேத்திக்கு பேசியிருக்கிறாரு கூட்டத்தில்னு செய்திகள் வருது. 20% எவ்வளவு இடங்கள்? 46-47 இடங்கள் வந்துருது இல்லையா? இப்ப அது எப்படி அழுத்தம் தரமாட்டாங்கன்னு சொல்றீங்க? இன்னொன்னு என்டிஏ அரசாங்கம், என்டிஏ அரசாங்கம் இல்ல சார், நீங்க இப்படி பாருங்களேன், திமுக கூட்டணி, திமுக மட்டும் இல்ல, அந்த கூட்டணியில் இருக்க எல்லாருமே இங்க வந்து என்டிஏ கூட்டணின்னு அதிமுக கூட்டணியே சொல்றாங்க. விஜய் அவர்களும் சொல்றாரு பாஜக மற்றும் பலர்னு. அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பாஜக என்ன செய்யணும், அதிமுக என்ன செய்யணும்? இது அதிமுகவுடைய கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லணும்ல. ஆனா மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு இடத்த கொடுத்துட்டே இருக்காங்களே என்டிஏ கூட்டணின்னு. சார் அதுக்கு ஒரு விஷயத்தை சார், கூட்டணி முறிவுக்கு பின்பு திரு எடப்பாடி பழனிசாமி மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் உட்கார்ந்து பேசுறப்பயே அவங்க 2 பேருக்குள்ள முதல் ஒன்லைன் அஜெண்டா நான் திரும்ப சொல்றேன் சார், மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ 2029 ஃபார் ரைட் சார். இப்பவும் சீஃப் மினிஸ்டர்ங்கிறது அவர்தாங்கிறது அவங்களும் மறுக்கலையே. இது என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா? அதுதான் அங்க இருக்க கேள்வி. அதுக்கு நேரடியான பதில் இன்னைக்கும் கேள்வி வச்சிருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட. சொல்றேன் சார், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார். சார் 29 4வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கிறதுங்கிறது லேசுப்பட்ட விஷயம் அல்ல. வட மாநிலங்களில் அவங்க எதிர்பார்த்ததை விட சர்க்கிள்கள் அதிகமா இருக்கலாம். அப்படிங்கிறப்ப தமிழகத்தில் இருந்து ஒரு 15-20 எம்பிகளாவது நாம பெற்றுத்தர வேண்டும். அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தா தான் நாம ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறப்ப நான் தான் சொல்லிட்டேன், தனி மெஜாரிட்டி வரலனா யாராலையும் கூட்டணி ஆட்சியை தவிர்க்க முடியாது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, ஆட்சியில இல்லாத திரு எடப்பாடி பழனிசாமி துணிச்சலோட சொல்றாருன்னு. அப்ப மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருக்கிற பாஜக துணிச்சலோட என்டிஏ ஆட்சின்னு சொல்லாதா? அங்க ஏன் அப்புறம் துணிச்சல் போகுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல உங்க லாஜிக்கு. இங்க இருக்கிறதுல வந்து ஹிந்தி தெரியாது போடா குரூப் நான் இல்ல, ஆர்கேவுக்கும் ஹிந்தி தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆனா தெரியாதுமீங்க. எனக்கு தெரியாது, உங்க மாதிரி இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதா சொல்லுங்க. தெரியும். ஆமா, எடப்பாடி நேத்திரத்துவே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னு தெளிவா சொன்னார் சார். அவங்க என்டிஏ சர்க்கார்னா என்ன? என்டிஏ சர்க்கார்னா இந்த சென்ஸ் அந்த கூட்டணியில் இருந்தாவே என்டிஏ சர்க்கார் அவங்க கிளைம் பண்ணிக்குவாங்க. சர்க்காருக்கு என்ன மீனிங் வரைக்கும் எனக்கு ஹிந்தி தெரியும் சார். என்டிஏ சர்க்கார்னா என்னன்னு கேக்குறேன்னா
சர்க்கார் படத்தை சொல்றீங்களா? நான் அதை சொல்லல, நான் சர்க்காருங்கிற அர்த்தத்தை தான் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி ஒரு இடத்துல கூட்டணி அமைச்சாலும் கூட அவங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கிறப்ப அது என்டிஏ சர்க்கார் அவங்க பெருமையா சொல்ல. ஒண்ணு சொல்லிடுறேன், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பிரிகேட்ஸ் ஆஃப் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றவங்கள நீங்க சும்மா சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. சோழிய முடிக்கும் சோடங்கரு, மாவீரன் மாணிக் தாக்கூர், வீரமங்கை ஜோதிமணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி எல்லாம் கொடுத்தா அது வந்து சட்டைகளா இருக்காது. இப்ப உங்களுக்கு ஒரு அடைமொழியை கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க, அது ஒரு விவாதத்துக்குள்ள போகாது. நம்ம வருவோம், வேற விஷயத்துக்கு வருவோம். அவங்கள வச்சு அதிகப்படியான சீட்டு வாங்குறது தான் காங்கிரஸ் நோக்கமோ ஒழிய, ஆனால் காங்கிரஸ் உறுதியா 35 சீட்டுக்கு மேல கேட்கும். கூட்டணியை விட்டு பனையூர் பக்கம் போக மாட்டாங்க.